So, hey guys, wait a minute. Welcome to Edufreak. நான் உங்கள் ஹரீஷ். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டனையும் தட்டலாம். அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இல்லை என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு மினி செஷனாக இருக்க போகுது லிவிங் வேர்ல்டை பற்றி. லிவிங் வேர்ல்டு கொஷின் சால்விங். ஜஸ்ட் ஒரு 9 கொஷின்ஸ் எடுத்து வந்துருக்கேன், 2 to 10. அந்த 9 கொஷின்ஸையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஒரு மினி செஷன் இன்றைக்கி. லெட்ஸ் ஸ்டார்ட். அக்கார்டிங் டு தி யூனிட் இன்ட்ரடக்ஷன், ஓகே நானே கொடுத்துட்டேன்னா ரைட்டு. What was the biggest spin-off of the systematic and monumental description of life forms and the resulting systems of identification, nomenclature and classification? What was the biggest spin-off? நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னா, it was an anthropocentric. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா? ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஏன்னா வாட் இஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ ஆஃப் பயாலஜி? ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூனா அதாவது ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்னா ஹியூமன் சென்டர்ட். ஐ மீன் இப்போது நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்கானிசம்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னா we have to classify based on human needs. அதுக்கு பேர் தான் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் கிளாசிஃபிகேஷன், ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ ஆஃப் பயாலஜி. அது வந்து ஆக்சலரேட் பண்ணுமா பயாலஜிக்கல் நாலேஜை? பண்ணாது. ஓகே. த டீஃபிகேஷன் ஆஃப் இன்அனிமேட் மேட்டர் அண்ட் லிவிங் ஆர்கானிசம் டு சென்ட் ஆஃப் ஆ அண்ட் ஃபியர். வெயிட் பண்ணுவோம். என்னது? வாட் வாஸ் த பிகெஸ்ட் ஸ்பின் ஆஃப் அண்ட் த ரிசல்ட்டிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, இது கரெக்டாக. இப்போ வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி மூலமாக தான், இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்காக தான் இந்த கல்ச்சுரல் மூவ்மெண்ட்ஸே நடக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து தப்பான ஆப்ஷன். இதில் ரைட்டான ஆப்ஷன் எது தெரியுமா? இதுதான். இதுதான் வந்து ரைட்டான ஆப்ஷன். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்பின் ஆஃப். என்ன ஸ்பின் ஆஃப்? த ரெகாக்னிஷன் ஆஃப் த ஷேரிங் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அமாங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் போத் ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலி. அதாவது என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்பின் ஆஃபா? ஓகே, இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் இருக்க போகுது. ஓகே, எனக்கே மறந்து போச்சு கைஸ், ஸோ லெட்ஸ் search for the answer. Let's go. இங்க பாருங்க. Let's read the lines. Biology is science of life forms and living processes. Amazing organism. Early man could easily pursue the definite element defied some of the environment and some among the animals and plants. It is a common feature of all such forms. இந்த இருக்கு. இதுதான் ஆன்சர். இதான் வந்து கொடுத்துருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களுமே இதுதான் பெரிய ஸ்பின் ஆஃப்னு சொல்கிறாங்க. The biggest spin off of the studies was the recognition of the sharing of similarities among living organisms both horizontal and vertical. அதாவது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்பின் ஆஃப் என்னதுன்னா, அதாவது த ஷேரிங் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். அதாவது ஒரு ஆர்கானிசம்க்கு ஹாரிசான்டலாகவும் சரி, அதாவது அது கூடயே, ஐ மீன் லெட் அஸ் சே, என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இந்த லைனிங் என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, இப்போ இங்கே ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அது கூட இருக்கிற மற்ற ஆர்கானிசம்ஸை சரியா, அதே டைம் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசமை நம்ம வந்து ஹாரிசான்டல்னு சொல்லிக்கலாம். சரியா? இது வந்து ஹாரிசான்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு ஆர்கானிசம்னு வச்சுக்கிட்டா, இதுக்கு கூட இருக்கிற அதே டைம் லைனில் கூட இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து ஹாரிசான்டல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ஆர்கானிசம்ஸ் இந்த சேம் டைம் லைன். இப்போது நான் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஒரு பர்சனோட ஆன்செஸ்டர்ஸை நான் சொல்கிறேன். இந்த ஒரு பர்சனோட நான் ஆன்செஸ்டர்ஸை சொன்னால், இது வந்து தே ஆர் ஆர்கானிசம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைம் லைன்.
டிஃப்ரெண்ட் டைம். சரியா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் அண்ட் இது வந்து ஹாரிசான்டல். புரியுதுல்ல? ஸோ இருக்கலே பெரிய ஸ்பின் ஆஃப் வந்து என்ன தெரியுமா? த ரெகக்னிஷன் ஆஃப் த ஷேரிங் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அமங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் போத் ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஏன்? ஸோ வாட் இஸ் ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் வாங்க. Spin off, a derivative entity or product created from an existing large entity. என்னன்னா அது? நியூ டெக்னாலஜிஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் வேல்யூஸ். ஓகே, அது புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக அந்த லைனை படிப்போமா? லெட்ஸ் கோ. இந்த லைன் எங்க? லெட்ஸ் ரீட் தட் லைன் ஒன்ஸ் அகேன். மேலே வருவோம். புது டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, என்னன்னு பார்ப்போம். சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் மானுமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம், பாடம் நெசசிட்டி, டீட்டெயில் சிஸ்டம்ஸ் ஆஃப் வேல்யூ. ஓகே, அதாவது இந்த சிஸ்டமேட்டிக் அண்ட் மானுமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம் தான் என்ன கொண்டு வந்துச்சான்? டீட்டெயில் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கு, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதுலேயே அந்த பிக்கஸ்ட் ஸ்பின் ஆஃப் இந்த ஸ்டடீஸ்லாம் என்ன ஸ்டடீஸ்லாம்? த ஸ்டடீஸ் அபவுட் ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். அது மூலியமாக என்ன புதுசாக வந்திருக்கு, வாட் இஸ் நியூ, இதனால் என்ன வந்திருக்கு அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் a recognition of the sharing of similarities among living organisms both horizontally and vertically, and that all present day organisms, நான் சொன்னேன்னா all present day, அது இந்த சேம் டைமில் இருக்கிறவங்க related to each other, and all organisms that ever live on the earth, அதாவது ancestors, அவங்களுக்கும் ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது தான் த பிக்கஸ்ட் ரெக்கக்னிஷன், த பிக்கஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா புரிஞ்சுதா? த சிம்பிளஸ்ட் மீனிங். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் 3, ஆக்சுவலாக கொஸ்டின் 2. ஏன் வெயிட் பண்ணுங்கள், கொஸ்டின் 2 மாற்றிடுவோம், கொஸ்டின் 1 மாற்றிடுவேன். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நம்ம வந்து இப்போ ஏர்ன்ஸ்ட் மேயரை பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். வைட்லி ரெகக்னைஸ் ஆகுது டார்வின் வந்து 20th century என்ன சொன்னது 100 கிரேட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கரெக்ட். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஸ்பேன் டிசிப்ளின்ஸ் சச் as ஆர்னித்தாலஜி, டாக்ஸானமி, ஜூ ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி. And the history and philosophy of biology. What is ornithology? Study of birds. Study of birds. வாங்க அப்போ ஜூ ஜியோகிராஃபி என்னன்னு பார்த்துருவோமா? What is zoo geography? ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸ். அதாவது அனிமல், ஒரு பர்டிகுலர் அனிமல் ஸ்பீசிஸ் எப்படி வந்து வேறு வேறு இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, வேறு வேறு ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதான் வந்து ஜூ ஜியோகிராஃபி. அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி. இது கரெக்டு தானா? எஸ், இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. நெக்ஸ்ட், he almost single-handedly made the original species diversity a central question of evolutionary biology and pioneered the currently accepted definition of a biological species. இது கரெக்டா? he almost single-handedly made the original species diversity. இது ஒரு முக்கியமான கொஸ்டினாக மாற்றினதே யார்? ஏர்ன்ஸ்ட் மேயர் தான் மாற்றிருக்காரு. ஸோ இது கரெக்டு தான். ஏன்? and pioneered the currently accepted definition of a biological species. biological species ஒரு டெஃபினிஷனாக பயோனியர் பண்ணியிருக்காரு. what do you mean pioneer? let's see. pioneerனா who is one of the first to develop an area of human knowledge. சரியா? pioneerனா who is one of the first to develop develop the area of human knowledge. அதாவது முதல்ல இவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு பயாலஜிக்கல் ஸ்பீசிஸோட டெஃபினிஷனை ப்ராப்பராக. ஏன்? ஸோ இதுவும் கரெக்டான ஒரு இதுதான். ஸோ வாட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்? இதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ராங்காக இருக்குன்னா, இவருக்கு என்னென்ன ப்ரைஸ் கொடுத்து தெரியுமா? பல்சான் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் பயாலஜி கொடுத்துருக்காங்க, அண்ட் த நோபல் ப்ரைஸ் கிடையாது. வேறு என்ன ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க? க்ரஃபோர்டு ப்ரைஸ். க்ரஃபோர்டு, சரியா? என்ன ப்ரைஸு? க்ரஃபோர்டு ப்ரைஸு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? லெட்ஸ் see ஸ்டேட்மெண்ட் 3. கொஸ்டின் 3. ஓகே, ரீட் த ஃபாலோயிங் 5 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நான் பிரிக்கலையா? ரைட் விடுங்க. கெரோலஸ் லினேயஸ். ஓகே, கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கெரோலஸ் லினேயஸை பற்றி ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டா? எங்கேயாது? ஐயோயோ,
யூஸ் டூ வேர்ட் ஃபார்மேட் ஆஃப் சென்டிங் நேம்ஸ். இது கரெக்டாக? ஓகே, இது வேறு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஏன் இது தப்புன்னு ஒர்க் பண்ணேன்? ஏன்னா ஒன்று தான் இல்லையே. நான் எது ட்ரூன்னு சொல்லணும், புரியுதுல்ல? யூஸ் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரே ஆஸ் அ டைட்டில் ஆஃப் பப்ளிகேஷன் டெல் வித் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இது கரெக்டாக? இது கரெக்டு தான். இது 100% கரெக்டு தான். சரியா? சிஸ்டம் ஆஃப் நேச்சுரே, லெட்ஸ் செக் இட். ஏன் ப்ரூவ் பண்ணிடுவோமா? சிஸ்டமா நேச்சுரே ஐ மீன் லிவிங் வேர்ல்டு போவோம். எங்கே இந்த லைன்? வேறு சில லைன் நிமிஷம். இது லைன். ஸோ சிஸ்டமா நேச்சுரே இந்த இருக்குது. வாங்க பாவோம். லினேயஸ் நியூ சிஸ்டமா நேச்சுரே சைடில் பப்ளிகேஷன். என்ன பப்ளிகேஷன்? சரி, என்ன பண்ணாங்க? ஸ்கோப் ஆஃப் என்ன பேர் ஒன்று கொடுத்துருக்கு, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? சிஸ்டமாக விச் இருக்குது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இது கரெக்டானு பார்ப்போமா? சிஸ்டமா நேச்சுரே டாக்ஸானமி மீன்ஸ் சென்ஸ் லா not only interested in knowing about different organizations but also அதாவது சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இது இந்த கொடுத்துருக்காங்க பாரு. சிஸ்டமான என்ன அர்த்தம்? சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். யா லினேயஸ் இதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? Human beings were since not long interested in knowing about different kinds of organisms and diversities were also the relationship among the systematics. The word systematic is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. The Linnaeus used systema naturalis right as publication. The scope of systematics was later enlarged to include identification. Yes, I think this is கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட், பட் இது பிச்சு கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதனால் இது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே, ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவங்களோட சால்வ் திஸ் கரெக்டாக ஹவு இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஆன்சர் ரொம்ப தெரிஞ்சிடும். The appearance of the abbreviation lin at the end of a biological name indicates that the species was first described by. Is it correct? கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் வைட்லி ரெகக்னைஸ்ட் தட் ஆர்னது எவன்டா சொன்னா? ஓ இல்லையா? இண்டிகேட் தட் த ஸ்பீசிஸ் வாஸ் ஃபோர்த் தப்பு தான். 3 அப்புறம் 5 இல்லை, இது வந்து அப்போ தான் இந்த ஆன்சர். அப்போ 2 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டா. 2 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லெட் மீ மார்க் 2. He used system of nature as a title of his publication which dealt with இங்கே இருக்குது the systematic arrangement of organisms. ஸ்டேட்மெண்ட்டு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டா. திஸ் இஸ் question 3. Now let's move to question number 4. Read 19 statements derived from the important concepts of the non-modal source text. ஓகே இது நான் நோட்புக்கில் எடுத்த கொஸ்டின் இது ரைட்டா. என்கிட்ட 19 ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து கொடுத்து அண்ட் ஃப்ரம் தேட் ஐ கிரியேட்டட் MCQ ரைட்டா. லெட்ஸ் ரீட் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். Society is that indulgent and anthropocentric view of biology could result in limited progress in biological knowledge. கரெக்டு தான். ஏன்னா ஹியூமனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரித்தா அது ரொம்ப கம்மியாக தான் பிரிக்க முடியும். சரியா? தேவையில்லாது அது ரொம்ப கம்மியாக தான் பிரிக்க முடியும். ஸோ we are going to get limited knowledge. limited ப்ராக்ரஸ்னால் லைக் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லாமே தெரிய வரும் பயாலஜியை பற்றி. ஸ்டேட்மெண்ட் 2. The biggest spin-off was the recognition that all living organisms have similarities or that எவன்டா சொன்னா? ரெண்டுத்துலையுமே ஷேர் பண்ணோம். ஓகே. The revelation that all present organisms related to each other and to the past of them humbled mankind led to culture most of the conservation of biodiversity. இது கரெக்டா? ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லெட்ஸ் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். எங்கே ஆல் present organisms related. இன்னும் முடிக்கல பாரு. was a revelation which humbled man and led to
was a revelation and which humble man and led to cultural movements for conservation of biodiversity. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பர்ஃபெக்ட்லி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யா ஓகே. Earliest classification by early strictly in the use of various organisms. இது கரெக்ட். யா Ernst Mayr almost single-handedly made the origin of species diversity a central question of evolution biology. Correct. Yeah. Then Ernst Mayr pioneered the definition of biological species. இதுவும் கரெக்ட் தான். Very good. The number of species that are currently known described ranges between 1.7 to 1.8 million. என்னது மில்லியன். இந்த மில்லியன் பில்லியனில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த மில்லியன் பில்லியனில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மில்லியன்னா என்னது? லெட் மீ ரைட். மில்லியன்னா 10 to the power 6. பில்லியன்னா 10 to the power 9. 10 to the power 9. யா ஓகே. நெக்ஸ்ட் என்னது? Scientific names for plants are based on the International Code of Botanical Nomenclature and Animal Taxonomy using International Code of Geological Nomenclature. இது கரெக்ட். இது தப்பா? இல்லை கரெக்ட் தான். சரியா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான், ஒன்றும் கிடையாது. பிளான்ஸுக்கு ஐசிபிஎன், அனிமலுக்கு ஐசிசிஎன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னது? பாக்டீரியாவுக்கு என்னது? வாட் இஸ் த பாக்டீரியல் நாமென்க்ளேச்சர் நேம் பண்ணக்கூடிய என்னது? ஆர்கனைசேஷன் விச் நேம்ஸ் த ஆர்கனைசேஷன் நம்பர் ப்ரொவைட் தி இன்டர்நேஷ்னல் கோட். இது வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். சரியா? ஸோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் பாக்டீரியா எங்கேருந்து வருதுன்னா, ஐ திங்க் இது பேர் ஐசிஎன்பி. யா ஐசிஎன்பி, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் நாமென்க்ளேச்சர் ஆஃப் பாக்டீரியா. இது வந்து பிளான்ட் நாமென்க்ளேச்சர், அனிமல் நாமென்க்ளேச்சர் மாதிரி இல்லாமல் பாக்டீரியல் நாமென்க்ளேச்சர் அந்த மாதிரியும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் என்னது பிளான்ட் நாமென்க்ளேச்சர் பாரு, சாரி பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் மாதிரி பாக்டீரியல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் நாமென்க்ளேச்சர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணக்கூடியதான். புரியுதா? நாமென்க்ளேச்சர் ஆஃப் பாக்டீரியா, அதான் ஆன்சர். தென் பயாலஜிக்கல் நேம்ஸ் ஜென்ரலி லாட்டின் இன் இட்டாலிக்ஸ், தேர் லாட்டினைஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் irrespective of actual origin. Yes, கரெக்ட் தான். They are generally in Latin. They are written in italics. Italicsனா என்னது? அந்த ஃபாண்ட், அந்த ஃபாண்ட்டை சொல்கிறாங்க. And they are latinized or derived from Latin. சரியா? என்ன பண்ணிடுவாங்க? இருக்கிற வேர்டையும் லாட்டினைஸ் பண்ணிடுவாங்க, அண்ட் அந்த வேர்டையே லாட்டின்லேருந்து டெரைவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்பீசிஸ் வந்து எந்த இடத்துல வந்து இப்போ இந்தியாவில் வர ஸ்பீசிஸ் கூட லாட்டின் நேம் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுல்ல? The name of the author who first described the species appeared at the end of the biological name. Is it correct? Yes. ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். Modern taxonomic studies are based on a combination of essential features: external, internal structure, cell structure, developmental process, ecological information. இது எத்தனை பேர் தெரிஞ்சிடல? Let me show you the line also. என்ன வச்சுக்கோங்க, இதை இது வந்து ஒரு ஹிடன் லைன். ஏ இப்போ இது சொன்ன வரையும் கூட நிறைய பேர் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கலாம். பட் இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப நடுவில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கிம் பண்ண போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட் மீ ஷோ யூ தட். இந்த லைன் எங்கே இருக்குது? அந்த லைன் ஐ திங்க் இந்த இருக்குது. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் along with the structure of cell, developmental process and ecological information are essential and form the basis of modern taxonomic studies. சரியா? அது ஒரு ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அனாட்டமி. ஏன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது என்னது? அனாட்டமின்னு சொல்லுவோம். எங்கே அது? மார்ஃபாலஜின்னு சொல்லலாம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து அனாட்டமின்னு சொல்லணும். செல் ஸ்ட்ரக்சர் வந்து சைட்டாலஜி, டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இக்காலஜி. ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னா அவங்கவுங்க எங்கே இருக்காங்க, லைக் ஜாகிரபிக்கலி லொக்கேட்டட், ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான். அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி ஸ்டடிஸையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏர்லியர் டாக்ஸானமி ஸ்டடிஸ் சொன்னால் தப்பு. ஓகே. The word systematic is derived from the Latin word systema and importantly it takes into account the evolution relation between organisms. கரெக்டா? எஸ், கரெக்ட். ஏன்னா சிஸ்டமேட்டிக்கோட மீனிங்கே அதுதான், சிஸ்டமாவோட மீனிங்கும் அதுதான். ஐ மீன் சிஸ்டமாவுக்கு நம்பர், சிஸ்டமாவோட மீனிங் என்னது? ஆக்சுவலாக சிஸ்டமாவோட மீனிங் வந்து அதோட மீனிங் வந்து என்ன தெரியுமா? சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ தான் பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் ஆர்கானிசம் அரேஞ்ச்மெண்ட். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். சொன்னால் வரிசை கரெக்டாக வந்துட்டே இருக்குது. ஓகே. டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் கேட்டகரிஸ் ஆர் மெயின்லி மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ்.
கரெக்டாக அது? ஓகே, இது என்னது மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு? யா, வாட் ஆர் மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ்? grouping of organisms based on physical appearance, grouping of organisms based on morphology, அதுக்கு பேர் என்னது? Morphological aggregates. Morphological aggregates, சரியா? So what are biological entities? Biological entities, any living organism, biological material and physical system. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். So taxonomic groups or categories, they are not merely morphological aggregates, they are biological entities, சரியா? ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட், they are not morphological aggregates, they are biological entities. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்சிஆர்டின்னு போயிடலாம். வேர் இஸ் என்சிஆர்டி? morphological aggregates எங்கே இருக்கு? Taxonomy, not something new. என்ன தெரியுமா? the morphological aggregates இல்லை, like these taxonomic groups are distinct biological entities, they are not merely morphological aggregates. புரிஞ்சுதா? they are not morphological aggregates. Next statement, a single genus can have one or more specific epithets. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாட் இஸ் ஜீனஸ் ஆக்சுவலாக? பேந்தரா ஜீனஸா? பேந்தரா கிட்ட என்னெல்லாம் ஸ்பீசிஸ் வரும்? நம்ம எக்ஸாம்பிள் லியோ, பேந்தரா லியோ, பேந்தரா பார்டஸ், பேந்தரா பார்டஸ் அண்ட் பேந்தரா, அதுக்கு இந்த ரெண்டு மெயினாக வரும். இது லெப்பர்டு, இது லயன் அண்ட் லெப்பர்டா இது? ஓ மை காட், ஐ ஃபர்காட். வெயிட் பேந்தரா பார்டஸ், லெப்பர்டு, பேந்தரா பார்டஸ் கரெக்டு தான், லெப்பர்டு தான். பேந்தரா லியோ வந்து லயன் தான், தெரிஞ்சது தான். அண்ட் டைகருக்கு என்ன இந்த நேம்? வாட்ஸ் நேம் ஃபார் டைகர்? டைகரோட சயின்டிஃபிக் நேம் பேந்தரா டைக்ரிஸ். ஓகே, டைக்ரிஸ் பேந்தரா டைக்ரிஸ், சரியா? அதுக்கப்புறமா சொலானம்ல என்னெல்லாம் இருக்குது? சொலானம், மெலஞ்சனா, அதுக்கடுத்து என்னெல்லாம் இருக்குது? நைக்ரம் இருக்குது, டூபரோசமும் இருக்குது. இதை மாதிரி ஒரு ஜீனஸ் பட் பல ஸ்பீசிஸ் நேம்ஸ் இருக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். எங்கே இது கரெக்ட்? அன்லைக் ஸ்பீசிஸ் என்னன்னா, ஃபேமிலிஸ் ஆர் கிளாசிஃபைட் only the vegetative species. இது கன்ஃபார்மாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன் தப்பான ஸ்டேட்மெண்ட்டு? ஃபேமிலிஸ் வந்து இதை மட்டுமே வச்சு கிளாஸிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ ஷால் வி செக் இட்? லெட்ஸ் கோ. இங்கே வா. Families are characterized based on both vegetative and reproductive features. Reproductive features மூலிமா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. They are characterized based on vegetative and reproductive features. புரிஞ்சுதா? சாரி, இது தப்பான ஸ்டேட்மெண்ட். வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ், வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸை வச்சு தான் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு யூனிட்டே வந்து சேர்ப்பாங்க. ஃபேமிலி யூனிட்டே சேர்ப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்.
3 genera their place family Solanaceae. Yeah, Solanum, Petunia, Datura. எல்லாமே Solanaceae ஃபேமிலியில் இருக்குது. among animals Panthera and Felis இவங்க எல்லாருமே Felidae அப்படிங்கிற ஃபேமிலியில் வச்சுக்கிறாங்க. இந்த ஃபெலிஸும் ஒரு ஜீனஸ் தான். ஏன் ஃபெலிஸும் ஒரு ஜீனஸ் தான். ஓகேல. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் டாக்ஸானமி கேட்டகரிஸ் ஐடென்டிஃபை பேஸ்ட் ஆன் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் which are fewer in number compared to similarities in the family. என்னது? Order and other higher taxonomic categories are identified. Okay, order and other higher taxonomic categories. What are the other higher taxonomic categories? ஆர்டருக்கு அப்புறமா என்ன ஒரு கிளாஸ் வரும், அப்புறம் ஃபைலம் வரும், ஃபைலம் ஆர் டிவிஷன், அதுக்கப்புறமா கிங்டம். ஓகே, ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் taxonomic categories are identified based on the aggregates of characters which are fewer in number. இந்த கேரக்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கா? அதாவது ஓகே, வில் வெயிட், இருங்க பார்த்துறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இது முடிச்சிடுவோம். ஓகேவா? as you go lower in the taxonomic hierarchy the number of shared characteristics decreases. யார் சொன்ன shared characteristics decrease ஆகுது? shared characteristics increases. ஏன் டிக்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஐ மீன் சிமிலர் கேரக்டர்ஸ். ஷேர்ட்னா இது இங்கே சிமிலர் கேரக்டர்ஸ். ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ளே நம்ம மனுஷக்குள்ளே ஏகப்பட்ட ஜென்ரலாக ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. I think category the naming much more complex. Yes. Yeah, கேட்டகரி வந்து மேலே போயிட்டே இருக்குன்னா இப்போ வந்து ஆர்டர்லேருந்து கிளாஸுக்கு போகிறோன்னா கிளாஸ் வந்து ஏகப்பட்ட ஆர்கானிசம்ஸை மேமல்ஸாக கூட்டுறதோ இல்லை ஏகப்பட்ட ஆர்கானிசம்ஸை ஆம்ஃபிபியாவை கூட்டுறதோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் தே ஆர் ஹைலி யூஸ்ஃபுல் in applied fields such as agriculture, forestry, industry and environmental understanding of bioresources. இது வந்து சம்மரி லைன். இந்த லைனையும் பார்த்து வச்சுக்கணும். யா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யா, ஸோ லெட்ஸ் டேக் ஸ்டேட்மெண்ட் 16. Order another higher taxonomic categories. Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of characters. Right, today. Okay. Order being a higher category is the assemblage of families which exhibit a few similar characters. Okay, the which அப்படிங்கிறது I think family குறிக்குதுன்னு நினைக்கிறேன். Yeah, family வந்து exhibits a few similar characters and the similarity வந்து கீழே போக போக கம்மியாகிட்டே இருக்குது, மேலே வர அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த சிமிலாரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குமா? இங்கேவா என்ன கொடுத்துருக்கு? இங்கடா அது லைன் போயிடுச்சுடா. ஆர்டர் பீங் ஹை கேட்டகரி ஃபேமிலிஸ் which exhibits a few similar characters. Similar characters are less in number as compared to different genera included in a family. Okay, I think I see the point. கீழே போதும். The categories of species, genus and families are based on a number of similar characters. Okay. Generally, order is based on aggregates of characters. Order being similar characters are less in number as compared to different genera included in a family. Okay, so this is too much confusing. So I'm gonna do something here. நான் எடுத்த இடத்துலேருந்தே நான் ஆன்சர் தேட போகிறேன். இங்கே அது
இதான் நினைக்கிறேன். இல்லை இது இல்லை, இது இல்லை, இங்கே இல்லை. நாமன்க்ளேச்சர், டாக்ஸா, ஓகே. இல்லையா கீழே? இங்கே இருக்குது. இங்கே. அப்போ ஸ்டேட்மெண்ட் 16 இஸ் ட்ரூ. அப்போ ஸ்டேட்மெண்ட் 16 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்களா? திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து நான் கொஞ்சம் லேட்டாகவே சொல்லணும், சரியா? திஸ் இஸ் பிட் கன்ஃபியூசிங் ஃபார் மீ. I'll figure it out later and tell you, but this is true. அதுதான் வந்து நோட்புக் எல்லாம் சொல்லுது. So let's check the answer. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 statements are correct. Third option. புரிஞ்சதா? Okay. Now let's see statement 6. Read the following 4 statements and how many of them are false regarding the universal rules of binomial nomenclature. Okay. Biological names generally in Latin and in italics, they are Latinized or derived from Latin irrespective of the origin. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஃபால்ஸ் கிடையாது. You have to find out false statements. Both the words when under they separate and line printed and left indicate their Latin origin. ஐயோ. The first word in a biological name is a specific epithet. தப்பு. The first word denotes the genus starts with small letter, specific epithet starts with a capital letter. தப்பு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. They are correct actually. Both the words they are handed and they are underlined separately. சரியா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆர் they are printed in italics. சரியா? indicate the Latin origin. இது வந்து ஒரு 100% கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 statements are wrong. The answer is 2. இது வந்து question number 5. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் டக்கு முடியும். question number 6. Assertion. As we go higher in the taxonomic hierarchy from species to kingdom, the difficulty of determining the relationship to other taxa increases. Is it correct? Yes. ஏன் கரெக்ட்? ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ ரெண்டு ஆர்கானிசம் வந்து ஒரே ஸ்பீசிஸான்னு பார்க்குறது இட்ஸ் a little bit easier. சரியா? ஆனால் ரெண்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆர்கானிசம் எடுத்துகிட்டு வரேன், ஒரு இன்செக்டையும் ஒரு ஹியூமனும் எடுத்துகிட்டு வந்தால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சிமிலாரிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தட் டிஃபிகல்ட்டி ஆஃப் டிட்டர்மினிங் த ரிலேஷன்ஷிப் டு அதர் டாக்ஸா இஸ் டிஃபிகல்ட். அந்த டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஓகே. லோயர் த டாக்ஸா மோர் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் த மெம்பர்ஸ் இன் த டாக்ஸான் ஷேர். லோவர் த டாக்ஸா மோர் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் த மெம்பர் இன் த டாக்ஸான் ஷேர். அதாவது வாட் இஸ் டாக்ஸா ஆக்சுவலி? இதை நான் நேற்றுக்கு தான் படித்தேன். வாட் இஸ் டாக்ஸா? டாக்ஸானா ஒன் ஸ்பீசிஸ் ஆர் ஒன் குரூப், அவ்வளோதான் டாக்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸாங்கிறது ப்ளூரல் ஆஃப் டாக்ஸான். பட் ஓகே, ப்ளூரல் ஆஃப் டாக்ஸான்னா ஒரு குரூப்பு. டாக்ஸான் இது எக்ஸாம்பிள் என்னது? ஹபிலிஸ், ஹோமோ ஹபிலிஸ் ஒரு குரூப். ஹோமோ ஒரு குரூப். சரியா? ஹோமோ ஒரு குரூப். அண்ட் பிளான்டே ஒரு குரூப், ஒரு டாக்ஸான். சொலானம் ஒரு குரூப். புரியுதுல்ல? ஸோ இப்போது இது ஸ்பீசிஸு, இது ஜீனஸு, இது கிங்டமு, இது ஜீனஸு. இதை விட்டுருவோம். இந்த மூணுத்தில் ஹபிலிஸ் அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது. ஹபிலிஸ் அப்படிங்கிறவங்க இப்போ லெட்டஸ்டே 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க 2 பேருமே ஹபிலிஸாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி சொல்கிறதுனா, அப்படி ஸ்டேட்மெண்ட் ஒன் செகண்ட் டெல் யூ. வெயிட். லோவர் த டாக்ஸா மோர் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் த மெம்பர் வித் த டாக்ஸான் ஷேர். அதாவது ஹபிலிஸ்குள்ளே இருக்கிறவங்க ஏகப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க வந்து சிமிலராக இருக்கும். ஹோமோக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்பீசிஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 2 மனுஷங்க இருக்காங்கன்னா அவங்க நடுவில் உள்ள சிமிலர் கேரக்டர்ஸ் அதிகமாகவும் ஆகாதா? அதுவே ஒரு இன்செக்ட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் ரெண்டுமே ஒரே கிங்டமில் தான் இருக்குது. ஆனால் அதோட சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்மியாக இருக்குல்ல. ஸோ கேட்டகரி எவ்வளோ கம்மியாகிட்டே இருக்கோ, டாக்ஸ் எவ்வளோ கம்மியாகிட்டே இருக்கோ,
அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சரியா? அதாவது ரீசன் இஸ் ஆல்சோ ட்ரூ. சரியா? ரீசன் இஸ் ஆல்சோ ட்ரூ. பட் இஸ் இட் a correct explanation? As we go higher the taxonomy kingdom, difficulty increases because lower the taxa, more of the common share. I think yes, this is option 1. சரியா? ஏன்னா ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்குது. யா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 7. Systematics is a branch of study that takes into account the evolutionary relationship between organisms. So taxonomic groups and categories are merely morphological aggregates used for convenience. யார் சொன்னா? Taxonomic groups are biological entities. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட்டா? Modern taxonomic studies are comprehensive on the basis of external interstructure along with cell structure development process. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். Is it correct? Yes, this is correct. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் இது ChatGPTலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக போன தடவை வந்து நான் வந்து ஒரு மெகா மேரத்தான் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 20 கொஸ்டின் அந்த போன 4 சாப்டர்ஸ் வச்சு. பட் அது வந்து ஒரு ChatGPT வச்சு மொத்தமாக எடுத்தனால இட்ஸ் பிகமிங் டூ டிஃபிகல்ட். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. அதே சமயம் ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த தடவை அந்த ChatGPT வச்சு எடுத்த கொஸ்டினை கம்மி பண்ணிட்டேன். நோட் புக்கில் வச்சு எடுத்த கொஸ்டினை கொஞ்சம் அதிகப்படுத்தினேன். A multidisciplinary team of biologists explores an isolated island and discovers several previously undocumented organisms. The researcher begins by recording the external morphology, internal anatomy, cellular organization, developmental patterns and ecological interactions எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. They compare the observation of already known organisms before assigning scientific names. சரி, ரைட். இப்போ வந்து அவங்க மார்ஃபாலஜி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, anatomy ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஆர்கானிசமோட. Then they are comparing with already known organisms. Okay. And they are assigning the scientific names. During a discussion, the following conditions are proposed. Okay, in a condition, conclusions are proposed. The remarkable similarities observed among diverse organisms suggest that living forms share common relationships despite their apparent diversity. இது கரெக்டாக கரெக்டாக தாண்டி இது வந்து என்ன இது சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம். ஓகே. ப்ராப்பர் சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன் ரெக்வயர்ஸ் that the newly discovered organism be assigned universally accepted names and locally used names. இதெல்லாம் இது வந்து ஏதோ ரூல்ஸ் மாதிரி இருக்கே. merely comparing external appearances is insufficient for placing organisms into taxonomic group because mono classification relies on multiple independent lines of evidence. Okay. As additional species are grouped into progressively higher taxonomic categories, number of shared categories decreases while difficulty increases. Yes. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து இது யூனிட் இன்ட்ரடக்ஷனு. இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நாமன் கிளேச்சர். பேசிக்காக நாமன் கிளேச்சர்னா எதுக்காக வந்து நேமை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன். இது வந்து நம்ம மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் என்டிட்டிஸ். இது வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தா அசன்டேஷன் கொஸ்டின் உள்ளூர் ஸ்டேட்மெண்ட்டு. ரைட்டா? இதுலேருந்து நமக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் வித் ஆல் ஆஃப் தீஸ் அப்சர்வேஷன்ஸ். மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ், மாடர்ன் டாக்ஸானமி பிரைமரி ரிலேஸ் ஆன் அப்சர்வ் மார்ஃபாலஜி. தப்பு. டக்கு முடியும். Modern taxonomy integrates multiple lines of evidence. Okay. But higher taxonomic categories are recognized by possessing a greater number of shared categories. அதுவும் தப்பு. இப்போ தான் நான் பார்த்தோம். டக்கு முடியும் அதெல்லாம். Modern systematics integrates structural, cellular, developmental and ecological evidence followed by standardized nomenclature. Higher taxa generally share fewer common characters. Yes, correct தான். Integrates multiple evidence by scientific name precedes taxonomic placement to facilitate university. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லையா? சயின்டிஃபிக் நேமிங் ப்ரிசீட்ஸ் த டாக்ஸானாமிக் பிளேஸ்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் யூனிவர்சல் ஐடென்டிஃபிகேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நேமிங் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு ஆக்சுவலாக 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். சரி, நாமன்கிளேச்சர், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன். என்ன வருமே, வெயிட் அ செகண்ட் கைஸ். சி அந்த 4 ஸ்டெப்ஸ் என்ன பார்த்துட்டோமா? வாங்க. என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? நாமன்கிளேச்சர், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் இன்னொன்று என்னது, டாக்ஸானமிலே ஒரு விஷயங்கள் வரும்.
ஒரு ஸ்டெப் உண்டு. நாமன்க்ளேச்சர், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் ஒரு சில விஷயங்கள் வரும். I forgot the fourth step, right? Let's ask it. Organism. Let's see. Characterization. Okay, characterization. அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா characterization, then identification, then you have to classify it, then your name. Let me write that. I think இது வந்து கடைசியாக தான் ஒன்று நினைக்கிறேன். இது கம்பேர் த டேட்டா, நேமிங் வந்து கடைசியாக தான் வரும். Yeah. Okay, 4 bases of taxonomy. Sorry. Characterization, identification, nomenclature and classification. அது திருப்பி எழுதுகிறேன். ஓகே, எனக்கும் மறந்து போச்சா? குறைச்சலாம். Characterization, yeah, identification. வெயிட் பண்ணு. ஸ்டேட்மெண்ட் இது சயின்டிஃபிக் நேமிங் ப்ரிசீட்ஸ் டாக்ஸானமிக் பிளேஸ்மெண்ட், மாடர்ன் ஸ்ட்ரக்சர். வெயிட் பண்ணியா? மோஸ்ட் கன்சிஸ்டன்ட். வெயிட் பண்ணு. மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ் இன்டகிரேட்ஸ் ஸ்ட்ரக்சுரல், செல்லுலார், டெவலப்மெண்டல், இக்கலாஜிக்கல் எவிடன்ஸ் ஃபாலோட் பை ஸ்டாண்டர்டைஸ் நாமென்க்ளேச்சர். இது கரெக்டு தானே? இது ஏன் கரெக்டுனா, ஏன்னா இப்போ இந்த எவிடன்ஸ் இருந்தால் தானே ஒரு நேமிங் பண்ண முடியும். இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் அதை நேம் பண்ண முடியுமா? இதெல்லாம் இந்த எவிடன்ஸே இல்லாமல் இந்த நேம் பண்ணதுக்கப்புறம் எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட்டு. ஏன்? ஸோ அதனால் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நோமன்க்ளேச்சர் நெக்ஸ்ட் வரும். ஏன்? ஸோ இந்த ஒன்று நோமன்க்ளேச்சர் வரணும், கிளாசிஃபிகேஷன் வரணும், இல்லைனா இதுலேயே வரணும். ஸோ இதுவும் இன்னொரு டவுட்டு. ஐ வில் லெட் யூ நோ சூன். ஏன் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்? ஓகே. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. A team of historians, evolutionary biologists and taxonomists reconstructs the progress of biological thought over several centuries. They make the following observations. The earliest human attempts to classify organisms were driven almost entirely by practical needs rather than biological relationships. Is it correct? Earliest human attempts. Yes, correct. Is it correct? ன்னு கேட்குறேன் பாரு. சாரி எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கரெக்டாக இல்லையான்னு நான் வருது. ஓகே. Taxonomy into the preservation of Earth's biological wealth. Modern research now recognize the classification natural by convenient labels. நமக்கு கன்வீனியன்ட் லேபிள்ஸ் கொடுக்குறது. ஓகே, ரைட். டுடே ஓகே. இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் விச் ஆர் த ஃபாலோயிங். ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், யூட்டிலிட்டி என்னது ரிலேஷன் பேஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் சக்சீடட் யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் என்கரேஜ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஓகே. ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் ரிஃபைன்ட் யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ரிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இது ரிஃபைன் பண்ணிடுச்சா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ரிஃபைன் என்னது? லெட்ஸ் சர்ச் வாட்ஸ் ரிஃபைன் மீன்ஸ். ரிஃபைன் ஆயிலும் பரம்பர் ரிஃபைன்டு பியூர். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து பியூரிஃபைடு யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இது தப்பு. அதானே யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷனாக நம்மளோட தேவைக்கு ஏற்றவாறு கிளாஸிஃபை பண்ணுறது. அதுக்கு பிறகு யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். நார்மலாக சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க, இவங்க ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்னு ஒரு லென்த்தியான வேர்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரியா? சிஸ்டமேட்டிக்ஸ் எப்போவுமே வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் தான். அது உங்களுக்கே தெரியும். ஓகே. யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் gradually evolved into relationship based classification but retain an anthropocentric perspective. இது தவறு. யா ஓகே. இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ இருக்கா? இல்லை. ஏன்னா முன்னாடி காலத்தில் வந்து மனுஷங்க வந்து அவங்க தேவைக்கேற்றவாறு ஆர்கானிசமே கிளாஸிஃபை பண்ணாங்க. அதே பேர் யூட்டிலிட்டி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இப்படி சொன்னேன். அதே பெர்ஸ்பெக்டிவ் இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நமக்கு பயாலஜிக்கல் நாலேஜ் வந்து அந்த ஒரு ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ இருந்தால் மட்டுமே வந்து கிடைக்காது. ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ரீப்ளேஸ் யூஸ்லி பேஸ்ட் ரிமைனிங் இண்டிபெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இது இட் ரிமைன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இது தப்பு தானே? இப்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக யூனிட் இன்ட்ரடக்ஷன் லைனு ஆக்சுவலாக நம்ம வந்து மற்ற ஆர்கானிசம்ஸ் கூட ரிலேட்டடாக இருக்கிறோம்
நம்ம உடனே ஆன்சஸ்ட்டு ஸ்பாட்டம் இம்பார்ட்டன்லாம் நமக்கு ரிலேட்டடாக இருக்கிறாங்க ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் கன்சர்வேஷன் கல்ச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் நடந்து. இந்த கல்ச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் வந்து லெட் டு த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சரியா? ஸோ இது என்ன கரெக்டு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புரியுதுல்ல? ஸோ இவ்வளோ தான் செஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, பாய் கைஸ்.